தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், சேலம் மாவட்டம் காடவட்டி ஒன்றியத்தில் திவட்டப்பட்டி என்ற கிராமத்தில் ஹச்ஆர்எஸ்என் கோவில் உள்ளே சாதிய ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை உயர் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக ஒரு சமூகத்து மக்களும் சக மனிதனை தாய்ந்த ஜாதி என்று அந்த மக்களை சாதிய வன்மத்தால் ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, அவமானப்பட்டு அந்த மக்களை சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி இருக்கின்றனர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையிடம் இந்த வழக்கு செல்கிறது. காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை இட்டபோது காவல்துறைக்குள்ளே சில சாதியவாதிகள் இருக்கிறார்கள். எல்லாம் காவல்துறையும் நான் சொல்லவில்லை. காவல்துறைக்குள்ளே சில சாதிய வன்மம் கொண்டவர் இருக்கிறார்கள். அந்த வன்மம் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சேரி மக்களை மட்டும் சேரி பெண்களை அடித்து உதைத்து மண்டையை உடைத்து அவர்களின் ஆடையை கயிற்றி தெருவில் ஈர்த்து 30க்கும் மேற்பட்ட மக்களை காவல்துறை கைது செய்திருக்கின்றனர். காவல்துறை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய இந்த காவல்துறையே சட்டத்துக்கு எதிராக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய இந்த காவல்துறையே சாதியவாதிகளுக்கு ஆதரவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய இந்த காவல்துறையே மதவாதிகளுக்கு ஆதரவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் துன்புறுத்தி நீங்கள் சாதிய வன்மத்தால் கட்டமைப்பவர்களுக்கு உங்களுக்கு என்ன பரிசளிக்கிறார்கள்? இன்றைய காலத்திலும் நீங்கள் சாதியை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களே. மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையே சாதி ஒடுக்குமுறைக்கு ஆதரவு தெரிவித்தால் அந்த மக்கள் எங்கே போகும்? அந்த மக்கள் எங்கே போகும்? இன்றைக்கு சாதி ஒரு அழகான சொல். தன் சாதி பிழைப்புகளுக்காக, தன் அரசியல் பிழைப்புகளுக்காக சாதி வன்மத்தை கட்டமைப்பவர்களுக்கும், தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சாதி பெருமை பேசக்கூடாது, குடிபெருமை பேசலாம் என்று சாதி வெறியை தூண்டுபவர்களுக்கு இந்த இருவருக்கு எப்படி தெரியும்? எங்கள் சேரி பெண்களின் மார்புகளில் பதியப்பட்டிருக்கும் காவல்துறை சில சாதி வன்மம் கொண்டவர்களால் வருடப்பட்டிருக்கு நகவல்கள் எத்தனை என்று இது உங்களுக்கு தெரியுமா? சேரியில் ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஊரில் ஒரு பிரச்சனை நடந்தாலும், பிற சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடந்தாலும், சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும், இல்லை நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும், தேசத்துக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுப்பது அண்ணன் எச் தம்பீர் அவர்களை தவிர இங்கே யாராலும் இருக்க முடியாது என்று நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களோ அண்ணா எங்களை காப்பாற்றுங்கள், அண்ணா எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் உதைத்து கொண்டிருக்கிறது. அந்த குரல் என்னவென்று சொன்னால், தன் அப்பாவை ஏந்து, தன் அக்காவை ஏந்து, தன் அம்மாவின் ஆசையை புறக்கணித்து, தன் வாழ்க்கையை தன் மக்களுக்கு அர்ப்பணித்து, அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி, பெரியாரின் பேரனாக வீரத்துடன் இரட்டைமலை சீனிவாசனின் கடைசி பிள்ளையாக இன்றைக்கு இந்த மக்களுக்காக தன் உயிர் உள்ளவரை வைத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு எச் தம்பீர் அவர்கள் தவிர இங்கே யாராக இருக்க முடியாது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைக்கு பல கட்சிகளாக சிதறி கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சேரியில் ஒரு பிரச்சனை நடந்தால், சாதிய வன்கொடுமை நடந்தால், குடிசை எரிக்கப்பட்டாலும், ஆணவ படுகொலை செய்யப்பட்டாலும், பெண்களை மானவங்கப்படுத்தப்பட்டாலும், இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வருவதில்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வருவதில்லை. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு குடியிருப்பவர்கள் யாரும் வருவதில்லை. சாதிய வன்மை கொண்டவர்கள் யாரும் வருவதில்லை. இல்லை சமூக நீதி பேசிக்கொண்டவர்கள் சில கட்சிகளும் வருவதில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் தன் மக்களுக்கு அர்ப்பணித்து ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் மட்டும் தூங்கி கொண்டு இருக்கிற மகத்தான தலைவர் அண்ணன் எச் தம்பீர் அவர்கள் தவிர இங்கே யாராக இருக்க முடியாது. இன்றைக்கு நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது, எங்கேயோ ஒரு மூலையில் சாதி ஒடுக்குமுறை நடந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு உனக்கும் ஒரு பிரச்சனை நடந்தும் அதேபோல் தான் இந்த சமூகம் கடந்து போகும் என்று நீங்கள் எண்ணி மறந்து விடாதீர்கள். சாதியே இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்படுகிறேன். இங்கே ஒரு மூலையில் இன்னும் சாதிய ஒடுக்குமுறை, சாதிய ஆணவ படுகொலை, சாதிய பெண்களின் கற்பழிப்பு, குடிசை எரிப்பு, எண்ணற்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நம்ம ஒரு நிலையில் வந்துவிட்டோம். இன்றைக்கு நம் பெண்டாட்டு பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறோம். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்படுகிறேன். உங்கள் பெண்டாட்டு பிள்ளைகளோடு காம எச்சியுடன் அடிமையாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு அன்றைக்கு எவனோ ஒருவன் உன் உரிமைக்காக போராடி தியாகம் செய்து தன் உயிரை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து கொடுத்ததனால் இன்றைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீ எண்ணி மறந்து விட்டார்கள். சுயநலமற்று கிடைக்கிறீர்கள். நாம் என்ன செய்து விட போகிறோம்? எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்தால் ஏதோ ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கக்கூடிய சுயநலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சாதி ஒடுக்குமுறை இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்னமும் ஏழை எளிய மக்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஒடுக்கப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கு யாரும் குரல் கொடுக்க வருவதில்லை. ஆனால் எச் தம்பீர் அவர்கள் தவிர. நன்கு புரிந்து கொள்ளுங்கள்.
எங்கே சேரியில் ஒரு பிரச்சனை என்றாலும், ஊரில் ஒரு பிரச்சனை என்றால், சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்றால், சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஆனால் ஈச்ச தமிழரை தவிர இங்கே யாராக வரப்போவதில்லை என்று நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சாதி ஒடுக்குமுறைக்கு குரல் கொடுத்தால் சாதி தலைவர் என்று ஓரங்கட்டப்பட வைக்கிறீர்கள். அந்த சாதி ஒடுக்குமுறை பற்றி நானும் பேசுகிறேன். இன்னும் நீ சாதிவாதியாக நீங்கள் ஓரங்கட்ட பார்த்தால் உன்னை விட ஒரு முட்டாள் சுயநலற்ற ஒரு மனிதன் இங்கே யாரும் இல்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அநீதியைக் கண்டு கோபம் கொள்வாயெனில் நீயும் என் தோயரே என்று சேகுவார் சொல்லியிருக்கிறார். அதை தான் நானும் சொல்கிறேன். என் நண்பராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த பதிவு பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரியும், எங்கே ஒடுக்குமுறை நடக்கிறதோ, எங்கே ஆணவ படுகொலை நடக்கிறது, எங்கே அநீதி நடக்கிறதோ, அந்த அநீதியை கண்டு கோபம் கொள்வாயினில் நீயும் என் தோயரே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காக இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் யாரும் மறப்போவதில்லை. சேரியில் ஒரு பிரச்சனை நடந்தால் அண்ணன் ஈச்ச தமிழ் அவர்கள் தவிர இங்கே யாருக்கும் மறப்போவதில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த மகத்தான தலைவரை நாம் கரம் பிடித்து அந்த மகத்தான தலைவரின் வழியில் நாம் பின்பற்ற வேண்டும். கல்வி கற்கொள்ள வேண்டும். நம்ம உரிமை எங்கு மறுக்கப்படுகிறதோ, நம்ம கல்வி எங்கு மறுக்கப்படுகிறதோ, அந்த கல்வி உரிமைக்காக, தன் உரிமைக்காக இன்னமும் போராடி கொண்டு இருக்கிற ஈச்ச தமிழ் அவர்களை பின்பற்றி நாம் அவர் வழியில் சென்று நம் உரிமையை நாமளே பாதுகாக்க வேண்டும். கல்வி ஆயுதத்தை எடுப்போம், நம் உரிமையை நாமே பாதுகாப்போம். நன்றி.